பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்காங்க. பகல்காம்ல ஜம்மு காஷ்மீர் பகல்காம்ல கடந்த ஏப்ரல் 22 சுற்றுலா பயணிகள் குறிவச்சு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்திய ராணுவம் பாகிஸ்தானியர்கள வெளியேற்றம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, வணிகம் இறக்குமதிகளுக்கு தடை, பாகிஸ்தான் நாட்டு கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் தடை என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்துச்சு. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்த நிலையில எல்லையில பாதுகாப்பு படை வீரர்கள் தயார் நிலையில இருக்கும்படி அறிவுறுத்தி இருந்தது. அதே போல பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரத்தை மத்திய அரசு கொடுத்திருந்துச்சு. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே பிரதமர் மோடி பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகள் கூட ஆலோசனை மேற்கொண்டு வந்தாரு. மேலும் இன்னைக்கு போர்க்கால ஒத்திகை, அதாவது நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை பயிற்சி நடத்துறதுக்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருந்தது. அதன்படி இன்னைக்கு போர்க்கால ஒத்திகை நாடு முழுவதும் நடக்க இருக்குது. இதற்கு மத்தியில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவச்சு இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்காங்க. பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பாகவே தாக்குறதுக்கு தயார், வெற்றிக்கான பயிற்சியை பெற்றுள்ளோம்னு இந்திய ராணுவம் எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணிட்டு இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற பயங்கரவாத முகாம்களை குறிவைச்சு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பயங்கரவாதிகளோட 9 முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்திய ராணுவம் பெயரிட்டு இத எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டு இருக்கிறாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு நீதி வழங்கப்பட்டது, ஜெய்ஹிந்த் அப்படின்னு இந்திய ராணுவம் எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைச்சு தாக்குதல் நடத்தலன்னு, பயங்கரவாதிகளோட முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு இந்திய ராணுவம் தன்னோட அறிக்கையில வெளியிட்டு இருக்கு. மிகுந்த கவனத்தோட பயங்கரவாதிகளோட இலக்குகளை குறிவச்சு தாக்குதல் நடத்தினதாகவும், பகல்காம்ல 25 இந்தியர்கள் ஒரு வெளிநாட்டவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி தாக்குதலா இது இருக்கும்னு இந்திய ராணுவம் தன்னோட அறிக்கையில அறிவிச்சிருக்காங்க.